I welcome you to learn English. Don't sit அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்கார வேண்டாம், உட்காரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கமாண்ட் பண்ணுற மாதிரி, ஆர்டர் பண்ணுற மாதிரி. இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் டாக். இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். இந்த வீடியோவில் நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னொருத்தங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். இது மாதிரி தான் தமிழில் பேசுவோம். ஸோ அது எவ்வளவு ஈஸி, இங்கிலீஷில் பேசுகிறது எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்ணில் உங்களுக்கு தெரியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். மாணவர்களை ஆசிரியர் பேசக்கூடாது என்று கூறினார். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. சாதாரணமாக நடந்த விஷயத்தை இன்னொருத்தட்ட சொல்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நிறைய வேர்ப்ஸ், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ மாணவர்களை ஆசிரியர் பேசக்கூடாது என்று கூறினார் அப்படின்னு சொல்லலாம், கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம், ஆணையிட்டார்னு சொல்லலாம், சத்தமிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேர்ப். எல்லா வேர்ப்ஸும் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகும். இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் டோல்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டோல்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். ஸோ இங்கே டீச்சர் இருக்குது, த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அந்த டோல்ட் அப்படிங்கிற வேர்பை உள்ளே கொண்டு வரோம். டோல்ட் அப்படின்னா என்னது? டெல் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. டெல் அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம், சொல்கிறது. அதனுடைய கடந்த காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸ் டோல்டு, சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க்டு. அதே மாதிரி ஆணையிட்டார், ஆர்டர்டு. அதே மாதிரி சத்தமிட்டார், ஷவுட்டட். ஓகே, டோல்டு, ஆஸ்க்ட், ஆர்டர்ட், ஷவுட்டட். இந்த மாதிரி வெரைட்டியாக அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி வெரைட்டியான வேர்ப்ஸ் எதில் எடுத்துக்கலாம்? நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். திசாரஸ். இந்த திசாரஸ் அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கிற ஒரு புக். அதில் ஒரு வேர்புக்கு நீங்கள் சர்ச் பண்ணி மீனிங் பார்த்தீங்கன்னா, அந்த வேர்போட மீனிங் கொடுக்கறதோட அதுக்கு ரிலேட்டடான வார்த்தைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அது சொல்லும். இப்போ சே அப்படின்னா சொல்கிறது, பேசுகிறது. அந்த சே அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்து வேறு என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அதில் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். டிக்ஷனரி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தேசாரஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆன்லைன்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ணுறப்பவும் உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸ் தெரிய வரும். அந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், டீச்சர் டோல்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டாக். இந்த டோன்ட் டாக் அப்படிங்கிறது நாட் டு டாக் அப்படின்னு கொண்டு வரோம். பேசக்கூடாது. டீச்சர் டோல்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டாக். Teacher asked the students not to talk. Teacher ordered the students not to talk. Asked, ordered, told. இந்த வேர்ப்ஸ் பாருங்கள். அதுக்கு அடுத்து ஷவுட்டட் வருது பாருங்களேன். அந்த ஷவுட்டட் வேர்புக்கு அடுத்து ஒரு ப்ரிப்போசிஷன் வருது பாருங்கள். ஷவுட்டட் அட், மாணவர்களை நோக்கி. ஸோ சில வேர்ப்ஸ் சில குறிப்பிட்ட ப்ரிப்போசிஷன்ஸோடு சேர்ந்து வரும். ஷவுட்டட் அட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டாக். அதே மாதிரி வாக்கியம் நீங்கள் இப்போ ஃப்ரேம் பண்ணுங்கள். ஒரு போலீஸ்மேன் ஒரு நபர்கிட்ட சொல்கிறாரு, டோன்ட் டெல் லை, பொய் சொல்லக்கூடாது. போலீஸ்காரர் ஒரு நபரை பொய் சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார். எச்சரிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? வார்னிங், வான். 2 வார்த்தைகள் இருக்குது. இதில் எது நவுன், எது வேர்ப், எதை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க சென்டென்ஸில்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வார்னிங், வான். ஓகே, 2 வார்த்தைகள் நான் கொடுத்துருந்தேன். வார்னிங் அப்படிங்கிறது எச்சரிக்கை, அது பெயர்ச்சொல், நவுன். வான் அப்படிங்கிறது எச்சரிக்கை செய் அப்படின்னு அர்த்தம், அது வேலையை குறிக்கும் வார்த்தை, செயலை குறிக்கும் வார்த்தை. ஸோ ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துல நவுன் வரணும், எந்த இடத்துல வேர்ப் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். போலீஸ்மேன் வார்ன்ட் எ பர்சன் நாட் டு டெல் லை. இந்த மாதிரி கரெக்டான இடத்துல வேர்ப் அப்ளை பண்ணணும். சில இடங்களில் நவுன் தேவைப்படும். அது ரீடிங் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வரும். இங்கிலீஷில் பேசுகிறத டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம பேசி மட்டுமே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிற முடியாது. லிசன் பண்ணணும், இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணணும்,
நிறைய சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். அது மாதிரி ரீட் பண்ண அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இன்டைரக்டாக நம்மளுக்கு மனப்பாடமாகும். நம்மளுக்கு மனப்பாடமாகுது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இங்கிலீஷ் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அப்பா மகன்கிட்ட சொல்கிறாரு, பணத்தை சேமித்து வை. இதுவரையும் நம்ம நெகட்டிவ் பார்த்தோம், டோன்ட் டாக், டோன்ட் டெல் லை, அந்த மாதிரி பார்த்தோம். இங்கே வந்து சேவ் மணி அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஃபாதர் டு சன் சேவ் மணி, அப்பா மகனிடம் பணத்தையும் சேமிக்குமாறு பரிந்துரைத்தார். இந்த சென்டென்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற வார்த்தை எது? சஜஷன், சஜஸ். இதை வச்சு நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி சஜஷன், சஜஸ். சஜஷன் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், சஜஸ் அப்படிங்கிறது வேர்ப் ஃபார்ம். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு அந்த வேர்பு தான் தேவை. அதில் பாஸ்ட் ஃபார்ம், ஃபாதர் சஜஸ்டட் ஹிஸ் சன் டு சேவ் மணி. ஓகே, அந்த சஜஷன் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா எப்படி அந்த சென்டென்ஸ் வரும்? ஃபாதர் கிவ்ஸ் a suggestion. Father gives a suggestion to his son to save money. Now frame this sentence. Mother to son. அம்மா மகன்கிட்ட சொல்கிறாங்க, eat healthy food. அம்மா மகனிடம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தினார். இந்த அறிவுறுத்தல், அட்வைஸ், அட்வைஸ் ரெண்டுமே பாருங்களேன், ஒரே ப்ரொனவுன்சியேஷன், ஒரே உச்சரிப்பு. அட்வைஸ், அட்வைஸ். இதில் எந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும்? எது நவுன், எது வேர்ப்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ADVICE அது நவுன் ஃபார்ம், அறிவுரை அப்படின்னு அர்த்தம். அந்த நவுன் ஃபார்முக்கு பன்மை கிடையாது. அட்வைசஸ் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அட்வைஸ் தான். ஒரு அறிவுரை சொன்னாலும் அட்வைஸ் தான், நிறைய அறிவுரைகள் சொன்னாலும் அட்வைஸ் தான். ஸோ இங்கே நம்ம வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், ADVISE. அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் அட்வைஸ்ட். மதர் அட்வைஸ்ட் ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். அம்மா மகனிடம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தினார். இந்த வாக்கியம் மதர் இஸ் அட்வைஸ்டு அப்படின்னு வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அர்த்தமே மாறிடும். இதுக்கு ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இஸ் ப்ளஸ் வேர்ப் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், டைரெக்டாக ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ மதர் இஸ் அட்வைஸ்டு ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். This is a wrong sentence. Mother advised her son to eat healthy food. This is correct one. ஓகே, நான் இந்த இடத்துல இஸ் அப்ளை பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஆனால் அர்த்தம் இதே மாதிரி இருக்கணும். அதை எப்படி சொல்லலாம்? மதர் அட்வைஸ்ட் ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட், இது கரெக்டான சென்டென்ஸ். இதில் நான் இஸ் கொண்டு வரணும். இஸ் கொண்டு வந்தால் ராங் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இஸ் கொண்டு வந்தால் அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்? அந்த அர்த்தம் பாருங்களேன். மகன் தனது அம்மாவால் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தப்பட்டார். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சென்டென்ஸ் இஸ் வச்சு எப்படி எழுதுறது? இதே வாக்கியத்தை ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்க்க வேண்டாம். முதல்ல இந்த வீடியோவில் சொல்லப்பட்டதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் இஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.